சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்களில் முதல்ல, அடுத்து விரைவிலே மார்கழி மாதம் பிறப்பதினால கோதா பிராட்டியை பற்றியதான ஸ்ரீ கோதாஸ்துதி என்ற தேசிகனுடைய ஸ்தோத்திரத்திலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்தோத்திரமானது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் பெற்ற பெண் பிள்ளையாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே நாச்சியார் திருமாளிகைன்னே பேர். ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் அங்கே அவதரித்ததுனால அதுக்கு நேர சம்பிரதாயத்தில் நாச்சியார் திருமாளிகை என்ற பெயரே ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அந்த நந்தவனத்திலே திருவாளிப்புறத்தன்று பெரியாழ்வார் திருக்குமாரத்தியாக அயோனிஜியாக துளசி செடியின் கீழே சாட்சாத் பூமி பிராட்டின் அம்சமாக வந்து பிறந்த ஆண்டாள். அந்த ஆண்டாளுக்கு கோதா என்றதான திருநாமம். கோதான்னா காம் ததாதீதி கோதா, நல்ல வாக்கை திருவள், பாமாலை பூமாலை எல்லாம் பகவானுக்கு கொடுத்தவள் என்பதனால அந்த கோதாவை பற்றி ஸ்தோத்திரமானத்தினால் இதுக்கு பேரே கோதாஸ்துதின்னு பேர் வச்சார் சுவாமி தேசிகன். மொத்தம் 29 ஸ்லோகங்கள். அதில் என்ன காரணம்னா, ஆண்டாளை பற்றி தானே ஸ்தோத்திரம் இது. ஆண்டாள் பாடின திருப்பாவை 30 பாட்டு. அதை விட ஒன்று குறைச்சலாக இருக்கணும்னு அபிப்பிராயம் சுவாமிக்கு. அப்போ அந்த கோதாஸ்துதியை அப்படி விஞ்ஞாபனம் பண்ணுறார் ஆச்சரியமான முறையில். இந்த கோதாஸ்துதி 29 ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகத்தில் இந்த கோதா பிராட்டியை சரணம் அடைந்து, அதுக்கப்புறம் வேதங்களுக்கெல்லாம் எட்டாத அவளுடைய பெருமையெல்லாம் விசேஷமாக சொல்லி, இவளாலேயே வால்மீகி முதலான கவிகளுக்கெல்லாம் ஏற்பட்ட ஏற்றம், அப்புறம் பல நதிகளோடு இதை ஒப்பிட்டு, அதுவும் கோதாவரி என்ற நதிக்கு இவள் பேர் சம்பந்தத்தினால் ஏற்பட்ட பெருமை, இப்படி பல விதமாக சொல்லி கடைசியில் அபராதம் செய்த சேதனர்களுக்கு கோதா பிராட்டி பக்கத்தில் இருந்து எப்படி சிபாரிசு மீது அனுகிரகம் செய்கின்றாள் என்பதெல்லாம் சொல்லி அழகாக அதை முடிக்கின்றார். அந்த கோதாஸ்துதியை இன்று தொடங்கி நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவ அன்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே. கோதா பிராட்டியை சரணடைகின்றேங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லியும், பெரியாழ்வார் குலமாகின்றதான நந்தவனத்திற்கு கற்பக கொடி போன்றவள்னு அர்த்தம். ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம்னா, திருவரங்கத்தில் எழுந்தருள் இருக்கின்றதான ரங்கநாதன் இருக்கானே, அந்த ரங்கநாதன் என்றதான ஹரிச்சந்திர மரத்தோடு சேர்ந்து அழகாக காணப்படுகின்றவள். சாட்சாத்து க்ஷமாம்னா சாட்சாதாக, அதாவது நேராக பொறுமைக்கே இலக்கணமான பூமி பிராட்டினுடைய வடிவு கொண்டவள். கருணையா, கருணைங்கிற விஷயத்தில் கமலாமிவ அந்யாம்னா அந்யாம் கமலாமிவ அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். இன்னொரு பெரிய பிராட்டி அந்த ஸ்ரீதேவி போல இருக்கக்கூடிய கோதாம், அந்த கோதா பிராட்டியை அனன்ய சரணக வேறு புகழற்றவனாக அடியேன் சரணம் பிரபத்தியே சரண் புகுகின்றேன் என்பதாக இதுக்கு திரண்ட பொருள். என்ன சொல்கிறான்னா, தேவலோகத்தில் இந்திரனுடைய ஒரு தோட்டம் இருக்க, பூங்காவனம், நந்தவனம், அதுக்கு பேர் நந்தனவனம்னு பேர். அந்த நந்தனவனத்தில் கற்பக விருட்சம், எல்லா பலனையும் தரக்கூடியதான கற்பக விருட்சம் இருக்குது. அதில் இந்த கொடிகள் சாதாரணமாக பார்த்தா இந்த கொடிகள் படர்ந்து மரத்தில் போய் இப்படி சுற்றிக்கும். ஏன்னா எப்போதும் மரத்தோடு தான் சேர்ந்து இருக்கும். அதுக்கு என்ன, அந்த கொடிக்கு அதுதான் சப்போர்ட்டு. இங்கே என்ன சொல்கிறார், பெரியாழ்வார் குலம்ங்கிறது ஒரு நந்தனவனம். நந்தனவனா தேவலோகத்து அந்த ஒரு பெரிய தோட்டம் மாதிரி. அந்த குலத்தை விளங்க வந்த கற்பக கொடி போன்றவள் ஆண்டாளுங்கிறார். அதே மாதிரி ரங்கநாதன் எடுத்திருந்தா திருவரங்க பெருநகரிலே பள்ளி கொண்டிருக்கின்றான எம்பெருமான். அவன் எப்படின்னா
எல்லாருக்கும் எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதான ஹரிச்சந்தன மரம் போன்றவன். இந்த ஆண்டாள் என்கின்றதான கொடி, திருவரங்கன் என்கின்றதான அந்த ஹரிச்சந்தன மரம் இருக்கு, அதை அணைத்து அதில் அப்படியே சேர்ந்து கொடி ஹரிச்சந்திர மரத்தோடு சேர்ந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த கோதா பிராட்டி எப்படிப்பட்டவள்னா பொறுமையே வடிவானவள், க்ஷமை ந சர்வம் சஹா க்ஷமா இப்படிலாம் பேர், மேதினி இதெல்லாம் பேர் பூமி பிராட்டிக்கு. அப்படி பூமி தேவியே வடிவெடுத்து நேரில் வந்தார் போல இருக்கக்கூடியவள் கோதா பிராட்டி. அது மாத்திரமில்லை, இவளது கருணை எப்படிப்பட்டதுன்னா பெரிய பிராட்டியே இன்னொரு வடிவம் கொண்டு கோதையாக வந்தாளோ என்று தோன்றும்படி இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த கோதா பிராட்டியை வேறு எந்த புகழும் இல்லாத அடியேன் சரணடைகின்றேன் என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்தில் வைதேசிக ஸ்துதிகிராம் அபிபூயசீனாம் வர்ணேஷு மாதி மகிமா நகிமாதிருஷாம் தே இத்தம் விதந்தமபிமாம் சகசைவ கோதே மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்த்வதீயா. கோதேன்னு கோதா பிராட்டியே சம்போதனை பண்ணி அட்ரஸ் பண்ணி சொல்றார். கோதே, கோதா பிராட்டியே, பூயசீனாம் ஸ்ருதிகிராமபி, ரொம்ப அதிகமான வேத வாக்குகளுக்கும் வைதேசிகா ரொம்ப தூரத்தில் உள்ள தே மகிமா உன் பெருமை மாதிரிஷாம் என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு வர்ணேஷு ஸ்தோத்திரம் பண்ணதில் நகி மாதி அப்படி சுலபமாக அடங்காது. ஏன்னா உன்னுடைய பெருமை அளவற்றது. என் மாதிரி இருக்கிறவோ ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணி அது முடியாது. இத்தம் விதந்தம் அபிமாம் இப்படி இருக்குன்னு நான் எனக்கு தெரிஞ்சிருந்த போதிலும் துவதியாக குணாக உன்னுடைய அந்த ஆச்சரியமான அந்த குணங்கள் இருக்கணும். மௌனத்ருகா சகச ஏவ முக்கரையந்தி, என்னுடைய மௌனத்தை தகர்த்து, அதாவது நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு வாய மூடிட்டு இருந்தாலும் அதை போக்கடித்து நான் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுன்னு. இங்கே என்ன சொல்கிறான்னா, கோதா பிராட்டியே உன் பெருமைக்கு எல்லையே கிடையாது, சொல்லி முடியாது. எல்லையற்ற வேதங்களும் உன்னுடையதான பெருமையை பேசத் தொடங்கி அதனால் வெற்றி பெறாமல் தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை பற்றி பேசுறதுக்கு என்ன மாதிரி ஒரு சிற்றறிவு படித்த ஒருவன் செஞ்சாலும் இந்த ஸ்தோத்திரங்களுக்குள்ள குணங்கள் அடங்குமா? எனக்கு புரியுறது. இது உன் குணங்கள் வந்து விசேஷமானது, அதால் என்னால் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு நான் நல்லா புரிஞ்சுட்டு பேசாமல் தான் இருந்தேன். ஆனால் உன் குணங்கள் இருக்க அதுக்கு பொறுக்கலை. அது என்ன பண்ணுறதுன்னா, நான் பேசாமல் இருக்கிறது நினச்சாலும் உன்னை பற்றி பேசணுங்கிறதான ஆர்வத்தை எனக்கு தூண்டி அந்த என்னை பேச வைக்கக்கூடியதான ஆற்றல் படைத்தவை என்னுடைய குணங்கள். அதாவது ஊமையும் பேச வைக்கக்கூடியதான ஒரு பெருமை படைத்தவள் நீ. ஆகினால நான் எனக்கு சாமர்த்தியம் இல்லை, சக்தி இல்லை, வல்லமை இல்லை, உன் குணங்களை என்னால் பேச முடியாது, நான் சிற்றறிவு படித்தவன் என்றெல்லாம் நான் அதை நினைச்சிட்டு உணர்ந்து கொண்டு நான் வாழாவிருந்தாலும் உன்னுடைய குணங்கள் எப்படிப்பட்டதுன்னா என்னை வந்து பேச வைக்கக்கூடியதான சக்தி படைத்ததானால அந்த உன்னுடைய அந்த குணங்கள் என்னை வலிமையாக இழுத்து உன்னை பற்றி பேச வைக்கிறது. அதனால் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுவதற்கு நான் ஆரம்பிக்கிறேன்னார். அடுத்தது 3வது ஸ்லோகத்தில் त्वत्प्रेयश्रवणयोर अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि.
ஜனனி கோதே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். அம்மா, தாயாகின்ற கோதா பிராட்டியே, கோதே துவமேவ ஜனனின்னு எனக்கு எப்படி பிரிச்சுக்கணும். ஜனனி கோதே தொத்பிரேயசா, உன் நாயகனுடைய ஸ்ரவணயோகோ, அந்த காதுகள் இருக்கணும், திருச்செவிகள், அவர்களுக்கு அமிர்தாயமானான், அப்படி அமிர்தம் மாதிரி அமிர்த வருஷமாக துவதீய மணிநூபுர சிஞ்சிதானான், உன்னுடைய அந்த ரத்தனம் பதித்ததான அந்த கால் கொலுசுடைய சப்தம் துல்லியம் ஒத்ததாக இருக்கு. அதாவது உன் காலில் போட்டுருக்கிற நூப்புரத்தினுடைய சப்தமானது உன் நாயகனான எம்பெருமானுக்கு காதுக்கு அமிர்த வருஷமா இருக்கு. அப்படிப்பட்ட தொதவி இட்டவா, உன்னை துதிப்பதற்கு அருகாம் ஏற்றதாய் பிரசன்ன முதலாம் வாச்சம் மம துவமேய சம்பிதேகி, அப்படிப்பட்டதான உன்னை துதிப்பதற்கு ஏற்றதான தெளிந்த இனிதாக உள்ள வார்த்தைகளை எனக்கு நீயே அருள வேண்டும். என்ன சொல்கிறாருன்னா, அம்மா தாயே கோதா பிராட்டியே, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஏற்ற பேச்சு திறனை நீயே எனக்கு அளிக்கணும். இப்படி நீ அனுகிரகம் பண்ணினியானா நீ அருளியதான உன் வாக்குனாலேயே நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஏன்னா நான் சொல்லக்கூடியதான வாக்கு எப்படி இருக்கணும்னா, எப்படி உன் நாயகனான எம்பெருமானுடைய அந்த திருச்செவிகளுக்கு நீ நடந்து வரும்போது உன் திருவடிகளிலே அணிந்திருக்கின்றதான மணி நூப்புர சப்தம் அமிர்த வருஷமாக எம்பெருமான் அவனுக்கு காதில் விழுந்து அவன் சந்தோஷப்படுறானோ, அதே போலேயே உன்னை பற்றி நான் செய்யக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை கேட்கிற போது அந்த மகிழ்ச்சி அப்படி கனத்து இருக்கணும். நீ எனக்கு அருளக்கூடியதான அந்த வாக்கு எப்படி இருக்குன்னா, கேட்பவர்களுக்கு நல்லா தெளிவாக விளங்கும்படி இருக்கணும், செவிக்கு மிகவும் இனியதாக இருக்கணும். இத்தனை வாக்கை நீயே எனக்கு அருள வேண்டும் என்று நான் அப்படி பிரார்த்திக்கிறார். யார் சாதாரணமாக சொல்லக்கூடியவர் சர்வதந்திர சுதந்திரன் ஜிக்வாகிர சிம்மாசனம் அபிபேயான்னு, ஜிக்வாகிர சிம்மாசனத்திலே ஹயகிரிவன் உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அப்படி பரமாச்சாரியன் அவர் இந்த மாதிரி பிரார்த்திக்கிறார். ஆனால் அப்படி விசேஷமாக அது கோதான்னு சொன்னாலே நல்ல வாக்கை கொடுக்கக்கூடியவள். அந்த கோதாவான நீ, உனக்கு பேரே கோதா, உன் பேரில் இருந்த ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரத்தை நான் சொல்கிறது எல்லார் காதுக்கும் அமிர்தமயம் விழணும். எப்படி உன்னுடைய திருவடி சிலம்பு சப்தமானது எம்பெருமான் காதுக்கு அப்படியே அமிர்த வருஷமாக இருக்கோ, அது மாதிரி உன்னை பற்றி நான் பண்ணுற ஸ்தோத்திரம் எல்லா காதுக்கும் அமைய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கின்றார். கிருஷ்ணான்வயேன தததீம் யமுனானுபாவம் தீர்த்தைர்யதாவதவகாக்கிய சரஸ்வதீம் தே கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாக்ஷாத் வாசஸ்புரந்தி மகரந்தமுச்சக்கவீனாம். கோதேன்னு அப்படி அட்ரஸ் பண்ணுறார். கோதா பிராட்டியே, கிருஷ்ணான்வயேன யமுனானுபாவம், அதாவது கிருஷ்ணன் கருமை நிறம், அந்த சம்பந்தத்தினாலே யமுனா நதியினுடைய அந்த பெருமையை தததீம் தே சரஸ்வதீம், அதை பெற்றதான உனது வாக்கில் தீர்த்தைகி யதாவது அவகாக்கிய விகஸ்வரதியாம் அப்படின்னா, தீர்த்தம்னா இங்கே ஆச்சாரியர்களை கொண்டு அதை உள்ள விசேஷமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஆழ்ந்து நின்று அதனாலே ஞானம் விகாசமாகி கவீனாம் பவதி கடாட்சாத்து, கவிகளுக்கு உன்னுடையதான அருள் பார்வையினாலே மகரந்த முஜா வாச்சா ஸ்புரந்தி, தேனை சொல்கின்றதான அந்த வாக்குகள் விசேஷமாக எழுப்புகின்றன. அதாவது என்ன அர்த்தம்னா, கோதா பிராட்டியே, உன்னுடைய நாயகன் இருக்கானே கண்ணன், அவனை யமுனை நதிக்கரையிலே பற்பல திருவிளையாடுகள்லாம் பண்ணணும். அவன் ஏன் யமுனை அவனுடைய கருப்பு நிறத்துக்கு சுவாமி தேசிகனே
வேறொரு இடத்துல சொல்கிறார், தத்துவமுக்தா கலாபத்திற்கு மங்கள ஸ்லோகம் சொல்லச்சே அவன் இயற்கையாகவே கருப்பு, அந்த கருப்பு மேலே மேலே அது ஜாஸ்தியாகிற மாதிரி ஒரு காரணங்களை சொல்லச்சே காளிந்திங்கிற நதி இருக்கு. அந்த நதியில் எப்போத்தாலும் யமுனை துறைவன் விளையாடுவதனாலே அந்த யமுனையினுடைய கலர் அவன் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறார். அது மாதிரி இங்கே சொல்கிறார், ஒரு நாயகனான அந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கானே அவன் யமுனை நதி கரையில் எப்போ கொடுத்தாலும் திருவிளையாடல்கள்லாம் பண்ணிட்டு, அதனால் என்னாச்சுன்னா கண்ணனுடைய சம்பந்தத்தாலே யமுனா நதிக்கு எல்லையற்ற பெருமை ஏற்பட்டது. அதனால தான் ஆண்டாள் திருப்பாவூர் சொல்லிச்சு தூய பெருநீர் யமுனைன்னா தூய்மை பெருமை. அப்போ அம்மா கோதா பிராட்டியே நீ அருளியதான திருப்பாவை நாச்சியார் திருமொழி இந்த பிரபந்தங்களால் கண்ணபிரானுடையதான லீலைகளை எல்லாம் அதுதான் அதுலேயும் அது விசேஷமாக நீ அதுதான் சொல்கிற. அதனால் யமுனா நதி போல உன்னுடைய திவ்ய சுக்திகளும் அந்த எம்பெருமான் கண்ணனுடைய சம்பந்தத்தாலே ரொம்ப பெருமை பெற்று விளங்குகின்றன. கருமை நிறைத்தால் யமுனை நோயை போன்றவள், நீயும் யமுனை போன்றவள். இத்தகைய உன்னுடைய திவ்ய சுக்திகள் இருக்கணும். அவள் என்ன பண்ணுறான்னா, கவிகள் அந்த தங்களுடைய ஆச்சாரியர்கள் உபதேசத்தினாலே தத்துவார்த்தங்களை எல்லாம் நன்றாக உணர்ந்து அவற்றிலே ஆழ்ந்து அதனுடைய சுவையெல்லாம் நன்றாக ரசித்து பருகி அனுபவிக்கின்றார்கள். நான் உன்னுடைய திவ்ய சுக்திகளுடையதான பெருமையை யாரும் தாங்களாக அறிய முடியாது. ஆச்சாரிய முக்கியன அதனுடைய தத்துவங்கள், அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய விசேஷங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதை நன்றாக பருகுகின்றார்கள். அதனால் அவருடைய ஞானம் விகாசம், ஞானம் மலர்ந்து அப்படி நிற்கிறது. நீ என்ன பண்ணுற? அவர்களை எல்லாம் உன்னுடைய திவ்ய சுக்திகள்லாம் சேவிக்கின்றவர்கள், அனுபவிக்கின்றவர்கள், இதை பருகின்றவர்கள், அவர்களுடைய உன்னுடைய கடாட்சத்தினாலே நீ அருள் பார்வையினாலே நீ அனுகிரகம் பண்ணுற. அப்போ உன் திருக்கண் அந்த பார்வையினுடைய பெருமையினாலே தேன்மாரி போன்றதான திவ்ய சுக்திகள் அவா வாயிலிருந்து அவா வாக்கிலிருந்து வெளியில் வருது அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் அஸ்மாதிருஷாம் அபகிருதௌ சிரதீக்ஷிதானாம் அன்னாய தேவி தயதே யதசோ முகுந்தா தன்னிச்சிதம் நியமிதஸ்தவ மௌலிதாம்னா தந்த்ரீஹி நிநாத மதுரைச்ச கிராம் நிகும்பைஹி. தேவி இங்கே கோதேம்பார், இங்கே தேவிங்கிறார். கோதை பிராட்டியே அபகிருதோ சிரதீக்ஷிதானாம், அபராதம் புரிவதிலே நெடுங்காலமாக விரதம் எடுக்கின்ற அஸ்மாதிருஷாம் எங்களை போன்றவர்கள் விஷயத்திலும் அசோ முகுந்தா இந்த எம்பெருமான் ஹன்னாய தயத்தே விரைவிலே அருள் புரிகின்றான் என்று எத்தது என்ற தவ உன்னுடைய மௌலிதாம்னா சூடி கொடுத்த மாலையும் தந்திரி நினாத வீணை தந்தி போல் அந்த ஒலி எழுப்ப கொண்டதான மதுரைஹி கிரான் கும்பைச்ச இனிமையான உன்னுடையதான வாக்குகளுடையதான அந்த அந்த பாமாலை அருளி செயல்கள் நியமிதா நிச்சிதம் கட்டப்பட்ட அதாவது கட்டப்பட்டவனாதலால் என்று நிச்சயிக்கப்பட்டது அப்படிங்கிறார். நியமிதா அப்படின்னு என்ன சொல்கிறார்? கோதை பிராட்டியே நாங்கள்லாம் சாஸ்திரத்தை தான் மீறி நிறைய அபராதங்கள் செய்வதே விரதமாக வச்சுட்டு இருக்கிறவா. ஏன்னா இவரே தயாசதத்தை சொல்லிச்சே அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணை, அங்கே சொல்ல நான் அபராத சக்கரவர்த்தி கருணையிலேருந்து சார்வபௌமின்னு. அது மாதிரி நாங்கள் சாஸ்திரங்களை மீறி பகவத் அபச்சாராதிகளை செய்வதே நெடுங்காலமாக விரதமாக கொண்டவா. நாங்கள் எங்களை மாற்ற முடியாது. இப்படி அபராதிகளான எங்கள் மாதிரி இருக்கிற விஷயத்தில் உன் நாயகன் இருக்கான எம்பெருமான் அவன் அனுகிரகம் பண்ணுறான். இதற்கு என்ன காரணம்னு யோசித்து பார்த்தா அப்போ தான் உண்மை புரியுறது. என்னன்னா, நீ சூடி கொண்டு கொடுத்த அந்த பூமாலையாலே கட்டுப்பட்டு எம்பெருமான் உனக்கு வசப்பட்டிருக்கான். அப்போ அதோட இனிய பிரபந்தங்களாகிய மொழிகள் உன்னுடைய திருப்பாவை நாச்சியார் திருமொழி முதலான நீ வேற அவனை ஸ்தோத்திரம் பண்ணுற. வீணையினுடையதான அந்த வாத்தியத்திலிருந்து
அந்த எழும்புகின்றதான அந்த சுனாதம் ஒலி போலே உன் தருவாய் நின்று எழக்கூடியதான இந்த இனிய பாமாலைகள் இருக்க, அதனால அவன் என்ன பண்ணுறான், உனக்கு வசப்பட்டு விடுறான். அப்போ அவன் உனக்கு வசப்பட்டு இருக்கிறதுனால உன்னுடைய குழந்தைகளான எங்களுடைய குற்றங்களை அபராதங்களை அவன் பார்க்கறதில்லை. அதனால் எங்கள் மீது எம்பெருமான் அனுகிரகம் புரிகின்றான், அதற்கு நீ காரணமாறினார் அவர். அடுத்த ஸ்லோகத்தில் சோணாதரேபி குச்சயோரபி துங்கபத்ராம் வாசாம் பிரவாகினிவகேபி சரஸ்வதீ த்வம் அப்ராகிருதைரபி ரசைஹி விரஜா ஸ்வபாவாத் கோதாபிதே தேவி கமிதுர்னனு நர்மதாசி. இந்த ஸ்லோகத்தை பண் பண்ணி சிலேடையா கோதா பிராட்டியை பல புண்ணிய நதிகளாக அப்படி வர்ணிக்கிறாங்க. இன்னொன்றுக்கு ரெண்டு அர்த்தம் வச்சு இப்படி அழகா, தேவியே கோதா பிராட்டியே துவம் நீயானவள், அதரே உன்னுடையதான திருப்பவளம் இருக்கணும், அந்த சோனாபி செக்கச்சவேன்னு இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். சோனாபினா சோனாங்கிற நதியாக இருக்குதுன்னு அர்த்தம், அப்படி ஒரு அர்த்தம். குச்சயோகோ துங்கபத்ராபி, உன்னுடையதான மார்பகங்கள் துங்கபத்ராபினா உயர்ந்த மிடுக்குடையதாக இருக்குன்னு ஒரு அர்த்தம், அது துங்கபத்ரி நதியாக இருக்குன்னு அர்த்தம். வாச்சாம் பிரவாக நிவகே, உன்னுடைய வாக்குகள் திருவாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த பிறகுக்கூடியதான அந்த பாமாலைகள், அந்த ஸ்தோத்திரங்கள், வார்த்தைகள், கூட்டங்கள் எப்படி இருக்குன்னா சரஸ்வதி எபி, அதாவது சரஸ்வதி கலைகளுக்கெல்லாம் உரியவள்னு சொல்கிறோமோனோ அந்த சரஸ்வதி மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கு பண்படுறது சரஸ்வதி நதியாக இருக்குன்னு அர்த்தம். அப்ராகிருதைகினா பிரகிருதி சம்பந்தமே இல்லாத ரசைகி, பக்தி ரசங்களால்னு ஒரு அர்த்தம். ரசைகினா தீர்த்தங்களால்னு ஒரு அர்த்தம். விரஜாபி ரஜோகுணமற்றதுன்னு ஒரு அர்த்தம், விரஜா நிதினு ஒரு அர்த்தம். கமிதுகு நாயகனான எம்பெருமானுக்கு ஸ்வபாவாத்து இயற்கையாகவே கோதாபி, அதாவது அருளி செயல்களை அருள்பவளாகவும், நர்மதா பரிகாசங்களை பேசுவளாகவும் ஒரு அர்த்தம். நர்மதானா நர்மத நதியாகவும் அப்படி இருக்கியே நீ அப்படிங்கிறார். அதாவது இங்கே என்னென்னா இந்த ஸ்லோகம் பல நதிகளுடைய பெயர்களை அப்படி சொல்கிறது. அது எப்படி ரசிக்கிறார்னா, ஏ கோதா பிராட்டியே, நீ சோழ நதியாகவும் துங்கபத்ரா நதியாகவும் பெரிதாக வெள்ளமிட்டோடும் சரஸ்வதி நதியாகவும் இந்த சம்சார லோகத்தில் இல்லாத திவ்ய தீர்த்தம் நிரம்பிய விரஜா நதியாகும். ஏன்னா விரஜா நதிங்கிறது வைகுண்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. கோதாவரி நதியாகவும் நர்மதா நதியாகவும் இருக்கின்றாய் என்று இப்படி வெளியில் பார்த்தா ஒரு அர்த்தம் தோன்றது. ஆனால் இதனுடைய உண்மை பொருள் என்னன்னா, கோதா பிராட்டியே, உன் திரு அதரம் இருக்கின்றதே, இந்த உதடுகள், இது எப்படின்னா செம்மை நிறம் கொண்டது. உன்னுடைய கொங்கைகள் பெருமிழுக்குடன் மங்களமாய் பொலிகின்றன. உன் அமுத திருவாக்கின் வெள்ளத்திலே காணும்போது கல்வி கடவுள் என்பதான சரஸ்வதி போலே இருக்க நீ. உன்னுடையதான நாயகனான எம்பெருமானை பற்றி நல்ல சத்துவகுணத்திலே நீ ஏற்படக்கூடியதான அனுபவங்கள், மனோரதங்கள் இவைகளை நிறைந்து உன்னுடைய திவ்யசக்திகளான திருப்பாவை நாச்சியார் திருமொழி வழியாக நீ எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற. இவ்வளவு சிறப்புகளோடு தேழக்கூடிய உன்னுடைய நாயகன் இருக்கான எம்பெருமான், அவனுக்கு பல பரிகாச சொற்களையும் நீ நடுவில் வந்து அப்படி இனிமையாக அவன் சுவைக்கும்படி ரசிக்கும்படி நீ அனுபவிக்கின்றாய் என்பதாக இப்படி ஒரு அர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தில் நான் பண்பற்ற வார்த்தை வச்சுட்டு. அடுத்த ஸ்லோகத்தில் வால்மீகியினுடையதான அந்த வாக்கு ராமாயணம் படைத்தாரோனோ அது இனிமையாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அங்கே. வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிக்கவி சார்வபௌமः கோதே கிம் அத்புதமிதம் இதமீ
ஸ்வதந்தே பக்திராரவிந்த மகரந்த நிபா பிரபந்தா கோதே கோதா பிராட்டியே வசுதாத்மனா பூமி தேவியாக தே ஸ்ரவணதா உனது காதுகளாகிய வல்மீகதா புற்றிலிருந்து ஜாதகா தோன்றிய ச முனிகி அந்த வால்மீகி முனிவர் கவி சார்வபௌமா கவி சக்கரவர்த்தியாக பபுவ ஆனார். பக்தராரவிந்த மகரந்த நிபாக உன் திருமுகமாகிய தாமரையில் தேன் போன்ற அமி பிரபந்தாக இந்த பிரபந்தங்கள் இருக்க திருப்பாவை நாச்சியார் திருமொழி முக்கியமாக திருப்பாவை சொதத்தே ரொம்ப இனிக்கின்றன. எதிதம் கிம் அற்புதம் என்பது இது என்னத்தில் ஆச்சரியம். அதான் என்ன சொல்கிறாருன்னா, வேதம் என்ன சொல்கிறது, இந்த பூமியில் உள்ள மண் புற்றெல்லாம் பூமி தேவிக்கு காதுன்னு சொல்கிறது வேதம். நீ சாட்சாத் பூமி தேவருடைய அம்சம். பூமி தேவருடைய காது என்றதான அம்சம் இந்த புற்றெல்லாம் மண் புற்றை சொல்கிறது வேதம். அந்த புற்றிலேருந்து ஒருத்தன் வந்தான், வெளியில் வந்தான், வல்மீகம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் புற்றுக்கு. அந்த வல்மீகம் என்ற புற்றிலேருந்து வெளிவந்ததுனால அவனுக்கு வால்மீகின்னு பேர் வந்தது. வல்மீகஸ்ய அபத்தியம் புமான் வால்மீகின்னு. அந்த புற்றிலேருந்து தோன்றியவர் வால்மீகி மொழி ரிஷி. உன்னுடையதான காதனுடைய அம்சம், நீயோ பூமி தேவி, உன்னுடைய காது அம்சமான புற்றிலிருந்து வெளியில் வந்த ரிஷி அவன் என்னன்னா கவிசார்வபவன் கவி சக்கரவர்த்தின்னு பெயரை படித்தார் ராமாயணத்தை எழுதி. அப்போ காதாகி புற்றிலிருந்து பிறந்த வால்மீகியே அற்புதமான அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடி கவிகளுக்கு தலைவன் பேர் வாங்கினான்னா, உன்னுடைய திருமுகத்திலிருந்து வெளிவந்த பிரபந்தங்கள் அங்கே என்ன சொல்றார், பக்திர அரவிந்தங்கிறார். பக்திர அரவிந்த மகரந்த நிபாக பிரபந்தாக. பக்தர் அரவிந்தன்னா உன் அதாவது உன் திருமுகமாகின்றதான தாமர புஷ்பம் இருக்கு. இந்த தாமர புஷ்பத்தில் இருக்கக்கூடியான பெருகக்கூடிய தேன் போல எம்பெருமானுக்கும் உலக மக்களுக்கும் அமிர்தமாக உன்னுடைய திவ்ய சக்திகள் அமைந்ததில் என்ன ஆச்சரியம், கிம் அத்புதம் அப்படின்னா. அடுத்த ஸ்லோகத்தில் போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனயா கிருணந்தா உச்சாவச்சைர் விரக சங்கமஜைஹி உதந்தைஹி ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துவதீயா. கோதே கோதா பிராட்டியே, ஸ்வதீயாக குரவா தவ பிரியதமம் பவதீவ, உன் தந்தையான பெரியாழ்வார் முதலிய மற்ற ஆழ்வார்கள்லாம் உனக்கு மிக பிரியவனான பகவானை பவதீவ உன்னை போலே போக்தும் அனுபவிப்பதற்கு நிஜாம் பக்திம் பிரணய பாவனையா கிரணந்தா, தங்களுடைய பக்தியை பிரேமையாக காதலாக எம்பெருமானுக்கிட்டே பேசுபவர்களாக உச்சாவஜைகி பல வகைப்பட்ட விரக சங்கமஜைகி, அதாவது பிரிவது கூடுவது ஊடல் கூடல் இது மாதிரிலாம் உதந்தைகி வரலாற்று பேச்சுக்களாலே ஹிருதயம் தங்கள் உள்ளத்தை சிங்காரயந்தி சிங்காரமுடையதாக்கி கொள்கின்றனர். அதான் என்ன சொல்றார், கோதா பிராட்டியே, உன் விஷயத்தில் நீ இயற்கை பெண்ணுக்கு பெண்ணாக தோன்றியவள், ஆண்மகனான எம்பெருமானை பல்வேறு வகையிலே நீ அனுபவித்து மகிழ்வதற்கு உனக்கு உரிமை இருக்கு, அதற்குண்டான கடமையும் இருக்கு, அதற்கு அனுபவிக்கக்கூடியதான அந்த ஸ்திரீ பாவம் உனக்கு பொருத்தமாகவும் இருக்கு. ஏன்னா பகவான் ஒத்தந்தான் புருஷன், மற்றவர்கள்னால் ஸ்திரீ பிராயம் என்பது சாஸ்திரம். ஆண் பெண்களாக பிறந்த நாமே எம்பெருமான விஷயத்தில் பெண்கள் ஸ்திரீ பிராயம் இதில் சர்வம் என்று. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஆழ்வார்களில் பராங்குஷ நாயகி பரகால நாயகி என்று ஆண்களாக பிறந்திருந்த தங்களை பெண்களாக பாவித்து கொண்டு எம்பெருமான் பிரேம பக்தி செலுத்துகிறார், தங்களுடையதான காதலை தெரிவிக்கின்றார்கள். ஆழ்வார்கள் உன் காதலனான எம்பெருமானை நீ அனுபவித்து போலே அனுபவிக்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசைப்பட்டு நாயிகாபாவத்தில் பண்ணுறா. அது அவளுக்கு ஏற்குமா? அதுக்காக என்ன பண்ணுறா, தங்களையே பெண்களாக பாவித்து கொண்டு பெண்ணுடைய உடுத்து தங்களுக்கு பகவானிடத்தில் உள்ள பக்தியை அப்படியே பிரேமையாக ஆக்கிக்கொண்டார்கள். அதனால் எம்பெருமானை பிரிந்து வருந்துவது
பிரிவது, பின் கூடுவது, தூது விடுவது, மணலூர்தல், இந்த மாதிரி பல்வேறு நிலைகளை எல்லாம் அவர்கள் தங்களை பெண்களாக பாவித்து கொண்டு அனுபவிக்கின்றார்கள். இந்த அனுபவத்தின் விளைவாக தங்களுடைய பாசுரங்களையும் இந்த மாதிரி வரலாறுகளையும் அமைத்து எம்பெருமானிடத்திலே தங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த பிரேமையை, அதை ஆற்றாமையை, இதையெல்லாம் வெளிப்படுத்துகிறாவாள்லாம். இவாள்லாம் இப்படி பண்ணுறச்சே இயற்கையிலே பெண்ணாக தோன்றிய உனக்கு எம்பெருமானிடம் எத்தகையதான அனுபவங்கிறது சொல்ல முடியுமா அப்படிங்கிற. அதைத்தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொல்லிச்சு, இவள் விஷயத்திலே இது பள்ளமடையாயிற்றே அப்படிங்கிறார். ஏன்னா அவள்லாம் ஆண்களாக பிறந்து பெண் உடை உடுத்து கொண்டு தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு நாடகத்தில் ஸ்திரீ பாட்டு போடுற மாதிரி அவ்வளோதானே தவிர உண்மையாக இயற்கையாக பெண்ணாக பிறந்தவளுக்கு உண்டானத அந்த அனுபவம் உனக்குத்தான் ஏற்பட்டது என்று கோதையை பார்த்து இவர் சொல்கிறார். அதைத்தான் பெரியவர்கள் இவள் விஷயத்திலே இது பள்ளமடையாயிற்று என்று. மாதசமுத்திதவதீம் அதிவிட்டு சித்தம் விஸ்வோபஜிவ்யமமிருதம் வச்சசா துகானாம் தாபச்சிதம் ஹிமருச்சேரிவ மூர்த்திமன்யாம் சந்தஹ பயோதி துஹிதுஹு சஹசாம் விதுஸ்த்வாம். மாதா, ஏ தாயே, அதிவிஷ்டு சித்தம், அதாவது பெரியாழ்வாரிடத்தில் இன்னொரு அர்த்தம் எம்பெருமானுடையதான உள்ளத்தில் விஷ்ணுவை தன் மத்தியில் பள்ளி கொள்ளப்பட்டு திருப்பார்க்கடல்னு 3 விதமான அர்த்தம் பண்ணிட்டாருங்க. ஏன்னா இந்த ஸ்லோகத்திலே கோதைக்கு, அதாவது ஆண்டாளுக்கு பெரிய பிராட்டியோடு உண்டான ஒற்றுமைக்காக சமுத்திதவதீம்னா தோன்றியவளாய், வச்சசா விஸ்வோபஜீவியம் அமிர்தாம் துகானாம், இந்த வாக்கினாலே உலகம் முழுதும் மொய்வதற்கு ஏற்ற அமுதத்தை காப்பவளாய், அமுதத்தை அதாவது சுரப்பவளாய், தாபச்சிதம் ஹிமருச்சேகே அந்யாம், தாபங்களை போக்க வல்லவளாய், சந்திரனுடைய மற்றொரு மூர்த்தி மிக வடிவத்தை போன்ற விழுந்தான துவா முன்னை சந்தகா ஆன்றோர்கள் பயோதி துகு கடலின் புதல்வியான பெரிய பிராட்டிற்கு சகஜாம் உடன் பிறந்தவளாக விது அறிகின்றனர். அதாவது என்ன சொல்கிறார், அம்மா கோதா பிராட்டியே, நீ சந்திரனுடைய மற்றொரு வடிவம் போன்றவள். எப்படின்னு கேட்டால், சந்திரன் விஷ்ணுவின் மனசுலேருந்து தோன்றியதாக வேதம் சொல்கிறது. சந்திரமா மனசோ ஜாதா அப்படின்னு வேதம். நீ விஷ்ணு சித்தர் என்பவர் பெரியாழ்வாருக்கு செல்வப்பதிவாக பிறந்தவள். சந்திரன் உலகத்துள்ளவர் அனைவருடைய மகிழ்ச்சி ஏற்படுவதற்காக நிலாவை ஒரு அமுதமாக பொழிகின்றது. நீ என்ன பண்ணுற, உலகத்தில் உள்ள எல்லா ஜாதியினரும் உஜ்ஜீவனாகுவதற்காக ஸ்ரீசுக்தி என்னுங்கிறதான அமுதத்தை உன் தெருவாக்கினால் சுரந்திருக்க. சந்திரன் தன் கிரணங்களாலே தன்னை காண்பவர்களின் சரீர தாபத்தை ஒழிக்கிறது. நீ உன்னுடைய திவ்ய சுக்திகளாலும் உன் அழகிய திருமேனி காட்சிகளாலும் மக்களின் சம்சார தாபத்தை ஒழிக்கிற. இந்த மாதிரி பார்த்தா சந்திரனை ஒத்த உன்னை பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் என்ன நினைக்கிறான்னா, திருப்பார்க்கடலில் அவதரித்தாலே பெரிய பிராட்டி, இந்த பெரிய பிராட்டிக்கு உடன் பிறந்தவராக நினைக்கிறார். ஏன்னா கடலில் பிறந்த சந்திரன் பெரிய பிராட்டின் உடன் பிறந்தவன். அதே மாதிரி சந்திரன் ஒத்து நீயும் பெரிய பிராட்டிக்கு உடன் பிறந்தவளாக பொருத்தம் தானே. ஏன்னா அது மாத்திரமில்ல, விட்டுவை தன் மத்தியில் சயனம் பண்ணி கொள்றதுக்காக திருப்பார்க்கடலே பெரிய பிராட்டி தோன்றியதால் அவளும் விஷ்ணு சித்தத்தில் பிறந்தாள் என்கிற முறையிலும், நீயும் விஷ்ணு சித்தருக்கு புதல்வியாய் பிறந்தாய் என்ற முறையிலும் இதுவும் பொருத்தமாக இருக்கும் போல இருக்குங்கிறார் அவர். அடுத்த பாசுரத்தில் ததஸ்து தே மதுபிதஸ்துதிலேஷவஸ்யாத் கர்ணாமிருத்தை ஸ்துதிசதை அனவாப்தபூர்வம் त्वन्मौलिगन्ध सुभगामुपहृत्यमालां लेवे महत्तरपदानुगुणं प्रसादम्. தே தாத்தஸ்து, உன்னுடைய தந்தையான பற்றபிரானோவெனில்
ஸ்துதிலேசவசியாத்து கொஞ்சம் கூட ஸ்தோத்திரத்துக்கு வசப்படுவனான மதுவிதா எம்பெருமானிடமிருந்து கருணாமிருத்தைகி ஸ்துதிதைகி செவிக்கினிதான அந்த அமிர்தம் போன்றதான நூற்றுக்கணக்கான துதிப்பாடல்களால் அனவாப்த போர்வம் இதற்கு முன் பெறப்படாத மகத்தர பதம் பெரியாழ்வார் என்ற திருநாமத்தை பெறுவதற்கு அனுகுணம் பிரசாதம் ஏற்ற திருவருளை தொன் மௌலிகந்த சுபகாம் மாலாம் உபகிருத்திய லேபே உன் திருமுடியில் மணக்கத்தரித்த பெருமை பெற்ற மாலையை சமர்ப்பித்து பெற்றான். அதாவது இங்கே என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், அம்மா கோதா பிராட்டியே, உன் நாயகனான எம்பெருமானி கொஞ்சம் புகழ்ந்தாலும் போகிறோம், அவன் ஸ்துதி பிரியன், ஸ்தோத்திர பிரியன், உடனே அவன் வசப்பட்டுருவான். அத்தகைய எம்பெருமானை மற்ற ஆழ்வார்களும் உன் தந்தை வற்றபிரானும் செவிக்க முதம் போன்ற நூற்றுக்கணக்கான பாசனங்களை பாடி புகழ்ந்திருக்கார்கள். ஆனால் அதற்கு அவன் வசப்படலை. இப்படி பார்த்தா எப்படி பார்த்தா பெரியாழ்வார் பாடின பாடல் ரொம்ப குறைச்சல், 473 பாடல் தான். ஆனால் நம்மாழ்வார், திருமங்காழ்வார் போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான பாசனங்கள் பாடியிருக்கார். அப்போ நம்மாழ்வாருக்கோ திருமங்காழ்வாருக்கோ கிடைக்காத உயர்ந்ததான ஒரு ஸ்தானம் பெரியாழ்வாருங்கிறதான ஒரு பெருமை உன் தகப்பனாருக்கு வெற்றபிரானுக்கு மாத்திரம் எப்படி கிடைச்சதுன்னா, ஏனால் என்ன தொன் மௌலிகந்த சுபகா உபகிருத்தியமாலாம் லேபே மகத்தரப்பதான குணம்னா. அதனால் அது நீ சூடி களைந்ததான அந்த மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பித்து அவன் அதனால் அனுகிரகம் பண்ணா, அதனால் ஒரு பெரியாழ்வாருங்கிற பேர் வந்ததுன்னார். அதுக்கப்புறம் திக்தக்ஷிணாபி பரிபக்திரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமானபூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிகிதாஹ கடாக்ஷாஹ. தேவி, ஏ கோதாபிராட்டியே, தட்சிணா திக்கபி தெற்கு திசையும் பரிபக்திரிம புண்ணியலப்யாத்து பக்குவமான புண்ணியத்தால் பெறத்தக்க அவதாராத்து உனது அவதாரத்தினாலே சர்வோத்தரா பவதி எல்லாவற்றுக்கும் மேம்பட்டதாய் அல்லது வடக்காய் ஆயிற்று. எத்தனையேவ ரங்கபதினா எந்த திசையிலேயே திருவரங்க பெருமானால் நித்ராளுனாபி பகுமான பூர்வம் உறங்கிக் கொண்டிருந்த போதிலும் மிக்க மதிப்புடன் நியதம் கட்டாட்சாக நிகிதாக எப்பொழுதும் திருக்கண்ணோட்டம் செலுத்தப்படுகிறதோனர். அதாவது என்ன, கோதாபிராட்டியே ஸ்ரீரங்கநாதன் தெற்கு நோக்கி தெற்கு பார்த்துன்னு படுத்துன்னு இருக்கான். என்ன சாதாரணமாக தெற்கு திக்குங்கிறது எல்லாரும் அமங்கலம்னு சொல்லுவா. தெற்கு திக்கை யாரும் நல்ல திக்குன்னு ஒத்துக்க மாட்டா. ஆனால் ஸ்ரீரங்கநாதன் தெற்க பார்த்துன்னு படுத்துன்னு இருக்கானே, என்ன காரணம்னா அது ஸ்ரீரங்கத்திற்கு தெற்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீ அவதரித்த ஒரு காரணத்தினாலே தென்திசை பெரும் புண்ணியம் பண்ணதாக ஆயிடுத்து. அது சர்வோத்தரா பவதிங்கிறார். வார்த்தையை வச்சு நீங்கள் பண் பண்ணுறார். உத்தரான்னா வடக்குன்னு ஒரு அர்த்தம், தெற்கு வடக்காயிற்றுன்னார். சர்வோத்தரா பவதின்னா இந்த தெற்கு திக்கானது மற்ற எல்லா திக்கையும் விட உயர்ந்ததாக போயிடுத்து. என்ன காரணம்னா, நீ ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் நீ அவதரித்ததுனால உறங்கிக் கொண்டிருக்கின்ற போதிலும் அந்த பக்கத்தையே எம்பெருமான் பார்த்துட்டு இருக்கான். அதனால சர்வ உத்தரா பவதி தேவி தவாவதாராது. அடுத்த ஸ்லோகத்தில் பிராயேண தேவி பவதி வியபதேச யோகா கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரன்னிவாசாத் பாகீரதி பிரபுதயோபி பவந்தி புண்ணியாக. தேவி, ஏ கோதாபிராட்டியே, கோதாவரி பவதி விபதேச யோகாத் கோதாவரி நதியானது உன் பெயரை தாங்குவதால் இதன் ஜகத்து இந்த உலகத்தை பயசா தனது நீரால் பிரயாயண புனிதே புனித ஆக்குகின்றது, புனிதமாக்குகின்றது. எப்படின்னா, யஸ்யாம் எந்த நதியிலே பாகீரதி பிரபுதியோபி சமயேஷு
சமேத்திய சிரம் நிவாசாத்து புண்ணியாக பவந்தி. அதாவது கங்கை முதல் நதிகளும் அந்தந்த சமயங்களில் இருந்து கூடி நெடுங்காலம் வசித்தலால் புண்ணியவானக ஆகின்றது. அதாவது என்ன சொல்கிறார் கோதாபிராட்டியே, கோதாவரிங்கிற புண்ணிய நதி இருக்கு, அந்தந்த விசேஷ சமயங்களில் கங்கை முதலிய புண்ணிய நதிகள்லாம் வந்து கூடி நெடுநாள் அங்கே வந்து தங்கி, அதனாலே அந்த கங்கை முதலான நதிகள் தங்களுக்கு தூய்மையை பெறுகின்றதான் கோதாவரிட்டேந்து. இந்த மாதிரி கோதாவரி தன்னிடத்திலே கூடும் நதிகளுக்கு ஒரு பெருமையை புண்ணியத்தையும் பாவனத்தையும் அந்த கோதாவரி நதிக்கு எப்படி கொடுக்க முடியும்னா, அந்த கோதாவரி என்ற நதியின் பெயரில் கோதா என்று உன் பெயர் சேர்ந்திருப்பதனால அந்த பெருமை இதுக்கு ஏற்பட்டது. நாகேஷயஸ்துதனு பக்ஷிரதக்கதந்தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராணா ஏவம் விதாஹ சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்ஷயந்தி பரிஹாசகிரசகீனாம். சுதனு நாகேஷய, அழகிய திருமேனியுடைய விராட்டியே, நாகேஷய பாம்பின் படுப்பவராய், பக்ஷிரதா பறவைய கருடனை வாகனமாயுடையவனான, புராண புருஷா முதுமையான ஒரு மனுஷன், தே ஸ்வயம்வரபதிகி உனக்கு தானே வரித்த மணாளனாக, கதம் ஜாத்தா எப்படியானார், ஏவம் விதாக சகீனாம் பரிகாசிகராக இத்தகையனால் தோழிகளுடைய பரிகாச சொற்கள், பவத்யா சமுச்சிதம் பிரணயம் சந்தர்ஷயந்தி உனக்குள்ள ஏற்ற அந்த காதலை வெளிப்படுத்துகின்றதுன்னார். அதாவது தோழிகள்லாம் என்ன பண்ணுறாளாம், உன்னுடையதான திருமேனியுடைய அழகு சொல்லித்தரமில்ல, அவ்வளோ உயர்ந்தது, எல்லையற்றது. அதனால் உன் தோழிகள் என்ன பண்ணுறா, உன்னை பரிகாசம் பண்ணுறாமா. என்ன தெரியுமா, நீ ஏதோ பெரியவா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுன்னு இல்லை, நீயாக பார்த்து தேர்ந்தெடுத்து நீ உனக்கு ஏற்ற கணவன் என்று விரும்பி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிண்டியே, உன்னழகன்னு அதற்கு ஏற்றவனாக வரிக்க வேண்டாமா. நீ வரிச்சு அவருக்கு என்ன தெரியுமா, ஒரு நல்ல படுக்க உண்டா, மற்றவா வந்து பயப்படுற மாதிரி ஒரு பாம்பு அதை படுக்க வச்சுட்டுருக்கார். அது மாத்திரமில்ல, அவரோட கூட நீயும் பாம்பில் போய் படுத்துக்கணும். அது போட்டும் அவரோட உல்லாசமாக எங்கேயான வெளியில் போகணும்னா அது வாகனமானு தான் சௌரியமாக இருக்கான்னா, பக்ஷி ரதா, அதாவது ஒரு பட்சி ஒரு கருடனை வாகனமாக வச்சுட்டுருக்கார் பறவையின் மேலே. நாங்கள் எல்லோரும் கண்டு கழிக்கிற மாதிரி தரையில் நீ ஊர்வலம் வர முடியுமா? கருடன் ஒன்று தூக்கி கொண்டு ஆகாசத்திலிருந்தே பறப்பான். நீ வந்து அதுதான் போட்டோம், நீ வரித்திய அந்த கணவனு தான் வாலிபனா யுவாவாக இருக்கானான்னா அதுவும் இல்லை புருஷ புராணகா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு பிறந்த காலமே ஒருத்தருக்கும் தெரியாதான். நெடுநாளாக இருக்கிறவர் முதியவர், அவரை போய் விரும்பி விழி நீ கணவனை வரிச்சிருக்கியே, என்ன மாதிரி காரியத்தை நீ பண்ணினே அப்படின்னு தோழிகள்லாம் கோதாபிராட்டியான உன்னை பரிகாசம் பண்ணுகின்றார்கள். அதாவது இதில் உண்மையான கருத்து என்னென்னா, நீ உன் பெருமைக்கு ஏற்றவரையே விரும்பி காதலிருக்கிறே என்பதை காட்டுவதாக இப்படி. ஏன்னா இக்காலத்திலும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் எல்லா வகை கைங்களிலும் செய்வனாக நறுமணம், அழகு, குளிர்ச்சி, அகலம், உயர்வு, மென்மை முதலிய சிறப்புகளை உள்ளதான மெத்தென்ற பஞ்சசயனம்னு ஆண்டாள். அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வானை பள்ளி கொண்டிருக்கான் என்பருவான். வேதாத்மா வைகேஸ்வரகா என்று இருக்கின்றதான வேதஸ்வரூபனான கருடனை வாகனமாக கொண்டிருக்கா. ஆனால் சகல சக்தியும் பெற்றவன் அந்த கருடன். அப்படிப்பட்ட பரமபுருஷனை என்று தான் வரிச்சிருக்கான். சாதாரண மனுஷன் இல்லை, பரமபுருஷனே பர்த்தாவா எல்லா உலகுக்கும் காரணமான பரம்பொருளை வரைக்கிறதுனால அவனுக்கு அவள் சொல்கிற பரிகாச சொற்கள்லாம் உன் பெருமைக்கு ஏற்ற காதலனை வரித்த அறிவின் சீர்மையே காட்டுகின்றது அப்படின்னு அதுக்கு அந்தர்கதமாக அர்த்தம். அது பரிகாசம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்படின்னு. அது மாத்திரமில்லை, அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறான். त्वद्भुक्तमाल्य सुरभीकृतचारु मौडेः हित्वा भुजान्तरगदामपि वैजयन्ती पत्युस्तवेश्वरिमिथः प्रतिघातलोलाः बर्हातपत्ररुचिमारचयन्ति भृङ्गाः. ஈஸ்வரி தலைவியான கோதாபிராட்டியே, பிருங்காக त्वद्भुक्त மால்ய சுரபீகிருத்த சாரு, வண்டுகள் உன்னாலே சூழப்பெற்ற மாலைகளின்
நறுமணம் மூட்டப்பெற்ற சாருண அழகிய மௌலேகே திருமுடையுடைய தவ பத்யுகு உன் நாயகனுடைய புஜாந்திர கதாம் திருமார்பில் அணிந்த வைஜெயந்திமபி வைஜெயந்தும் வனமாலையும் ஹித்வா விட்டுவிட்டு மிதகா பிரதிகாதலோலாக ஒன்றுக்கொன்று உராய்வதால் மேலே வட்டமிட்டு கொண்டு பருகாத பத்தர் ருச்சி மாரஜெயந்தி மயில் தொகையாலான கொடியின் அழகி செய்கின்றனன். அதாவது எல்லா உலகத்துக்கும் தலைவரான பிராட்டியே உன் நாயகன் இருக்கானே எம்பெருமான், அவன் திருமார்பில் வைஜெயந்தி வனமாலைன்னு ஒரு மாலை அவன் சாத்தின்னு இருக்கான். அதுக்கு இருக்கிற நறுமணம் சொல்லி முடியாது. அந்த மனத்தை கண்டு அந்த மாலையின் மீது வண்டுகள் அப்படி ஆசைப்பட்டு தேனை அருந்துவதற்காக அது மொய்த்து கொண்டு அப்படி இருந்தது. ஆனால் நீ சூடிக்கிழந்த இந்த மாலையை உன் நாயகன் தன் முடியில் சூட்டி கொண்டானோ இல்லையோ, அவன் குழக்கற்றை உயர்ந்த மனத்தை பெற்றது. அதனால் என்னாச்சு, வனமாலையில் மொய்த்திருந்த வண்டுகளெல்லாம் இந்த வனமாலையை விட திருமுடியில் உள்ள நீ சூடிக்கிழந்த மாலையின் அந்த மனமானது ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு தீர்மானம் பண்ணி உடனே வனமாலையை விட்டு அவன் முடியிலே இடம்பெற்ற நீ சூடிக்கிழந்த மாலை இருக்க அது அடைவதற்காக ஒன்றுக்கொன்று போட்டி கொண்டு மோதிக்கொண்டு வட்டமிட்டு கொண்டு இப்படி சுற்றுறது. அப்படி இது சுற்றுற போது எப்படி இருக்குன்னா, மயிர் தொகையினாலே எம்பெருமானுக்கு ஒரு குடையை அமைத்தது போல் இருக்குது. இப்படி வனமாலையை விட எம்பெருமான் திருமார்பிலே இருக்கிற வனமாலையை விட மிகவும் உயர்ந்ததாக இருப்பது நீ சூடிக்கழிந்த மாலை இல்லையா என்று அழகாக அப்படி பேசுகிறார். அதாவது அந்த கவிதார்க்கு சம்பம்னா அந்த அவருடைய சாமர்த்தியம் வார்த்தைகளை வச்சுட்டு இப்படி ஆச்சரியமாக கோதாவன அந்த பூமி பிராட்டியின் அம்சமான ஆண்டாளை இப்படி பாராட்டுகின்றதாக அமைந்த ஸ்லோகங்கள் தொடர்ந்து நாளை அனுபவிக்கலாம் என்று சொல்லி முடிக்கின்றோம். கவிதார்க்கு சம்மாய கல்யாண குடிசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆண்டாள் திருவடிகளை சரணம்.